சென்னை மழை இரவில் ஒரு வீடு கடன் இருளில் மூழ்கியிருந்தது. நாளை தீபாவளி. வீட்டின் உள்ளே அந்த குடும்பம் அமைதியாக கடனிலும் கவலையிலும் தத்தளித்தது. வனிதா ஏற்றிய விளக்கு அணைந்தது. அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது. அப்போது மழையில் நனைந்த மர்ம பெண் வாசலில் தோன்றினாள் புன்னகையுடன். நான் வழிபோக்கி இல்லை, லக்ஷ்மி என நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் நம்பவில்லை. ஆனால் அந்த குரலில் ஏதோ மாயம் இருந்தது. நீங்கள் எனக்காக ஒரு தீபம் ஏற்றுங்கள், நானும் உங்களுக்குள் ஒளி ஏற்றுவேன். வனிதா ஒரு பழைய தீபத்தை எடுத்தாள். மனத்தில் சந்தேகமும் நம்பிக்கையும். தீபம் ஏற்றப்படுகிறது. அந்த தீபம் ஒளிர்ந்தபோது வீடு முழுதும் உயிர் பெற்றது. பெண் புன்னகையுடன் சிரித்தாள். பின்னர் ஒளியோடு கலந்து மறைந்தாள். கடன் தள்ளுபடி செய்த கடிதம் வருகிறது. கடன் கொடுத்தவர் தள்ளுபடி செய்தார். மகன் தேர்வில் வெற்றி பெற்ற செய்தி, முதல் ரேங்க். வீடு சிரிப்பில் ஒளிந்தது. வனிதாவின் டிசைன் வைரலானது. வாய்ப்பு கதவுகள் திறந்தன. அந்த தீபம் ஒளியை மட்டுமல்ல, நம்பிக்கையையும் ஏற்றியது. லக்ஷ்மி உண்மையா என்று வனிதா மனதிற்குள் எண்ணினாள். அவள் பெயரை சொல்லாமலே பதில் வந்தது, காற்றில் ஒளியாக. வாசலில் ஒரு தங்க நாணயம் மின்னியது. அந்த ஒளி வீட்டை மட்டுமல்ல, இதயத்தையும் நிரப்பியது. லக்ஷ்மி வருவாள், தீபம் ஏற்றும் இதயங்களில்.